தையற்காரர் ஒருவர் தனது கடையில் துணிகள் தைத்து கொண்டிருந்தார். அவருடைய மகன் அருகில் இருந்து அவர் வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தான். தையற்காரர் புது துணியை எடுத்தார். அதை அழகிய பளபளக்கும் கத்திரிக்கோளால் துண்டுகளாக வெட்டினார். பின்னர் கத்திரிக்கோலை காலருகே போட்டுவிட்டு துணியை தைக்கலானார். துணியை தைத்து முடித்ததும் சிறிய ஊசியை எடுத்து தனது தலையில் இருந்த தொப்பியில் குத்தி பத்திரப்படுத்தினார். இதை பார்த்து கொண்டிருந்த மகன் அவரிடம், அப்பா, கத்திரிக்கோள் விலை உயர்ந்தது, அழகானது. அதை அலட்சியமாக காலடியில் போடுகிறீர்கள். ஊசி சிறியது, மலிவானது. ஆனால் அதை தலையில் பாதுகாக்கிறீர்களே, அது ஏன் என்று கேட்டார். நீ சொல்வது உண்மைதான் என்றார் தையற்காரர். கத்திரிக்கோள் அழகாகவும் மதிப்புள்ளதாகவும் இருந்தாலும் அதன் செயல் வெட்டுவது, அதாவது பிரிப்பது. ஆனால் ஊசி சிறியதாகவும் மலிவானதாக இருந்தாலும் அதன் செயல் சேர்ப்பது. ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது. அவர் உருவத்தை வைத்தது அல்ல. நல்லதையே செய்வோம், நல்லவர்களாக வாழ்வோம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.